இன்னைக்கு நாங்கள் எங்கள் கிளாஸில் படிக்க போகிறது 1978ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயமான ஒம்புட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு பதவியை பற்றி தான். அப்போ இவர் யார், இவர் எப்படி தெரிவு செய்யப்படுறாரு, இவரோட பதவிக்காலம் என்ன, இவருக்கு சம்பளம் என்ன, இவரோட வேலை என்ன, இவரோட குறைபாடு என்ன, இப்படியான விஷயங்கள் நாங்கள் இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதோட முடிஞ்சால் 13ஆம் திருத்தத்தோட பின்னணியையும் நாங்கள் பார்த்து முடிப்போம். ஓகே. ஒம்புட்ஸ்மேனுங்கிறது இப்போ உதாரணமாக உங்களோட ஸ்கூலில் வந்து மாணவர்கள் பிழை செஞ்சா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அநியாயம் செஞ்சா, அது முறைப்பாடு செய்கிறதுக்கு ஒரு ஒழுக்காட்டு சபை இருக்கும். ஆனால் ஆசிரியர்களே பிழை செஞ்சா, ஆசிரியர்களே அநியாயம் செஞ்சா, அதை யார்கிட்ட முறைப்படுறது அப்படின்ட்டு ஒரு அதிகாரி இல்லை. அவங்களோட ஸ்கூலால் முடிவெடுக்கிறாங்க. நீங்கள் மாணவர்கள் எல்லாரையும் பிரின்சிபல் கூப்பிட்டு சொல்கிறாரு, பிள்ளைகளே, ஆசிரியர்கள் யாராவது உங்களுக்கு பிழை செஞ்சா, அநியாயம் செஞ்சா, நீங்கள் குறிப்பிட்ட ஒரு ஏங்கிற அதிகாரி உண்டு நான் நியமிச்சிருக்கிறேன், அவர்கிட்ட நீங்கள் இதை முறைப்பாடு செய்யலாம்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்கு பிறகு ஆசிரியர் உங்களுக்கு அநியாயம் அடித்தா நீங்கள் அந்த ஏங்கிற நபர்கிட்ட போய் சொல்லலாம். சொன்ன அவர் அந்த ஆசிரியரை கூப்பிட்டு விசாரிச்சு எக்ஷன் எடுப்பார். அப்போ இதுதான் ஒம்புட்ஸ்மேன் பதவி அப்படின்னு சொல்லுவோம். ஒம்புட்ஸ்மென் அப்படின்னா என்னண்டா, இலங்கை நாட்டுல யாராவது அரச அதிகாரிகள், அரசாங்கத்தை சேர்ந்த அதிகாரிகள் யாராவது மக்களுக்கு அநியாயம் செஞ்சா, யாராவது பொதுமக்களோட உரிமைகளை மீறினா, அந்த மக்கள் வந்து இந்த குறைகள் அதிகாரியான ஒம்புட்ஸ்மேன்ட்ட போய் இப்படித்தான் இந்த அதிகாரி எங்கள்கிட்ட இதை மீறிட்டாருன்னு சொன்னா, அவரு கூப்பிட்டு விசாரிச்சு அதற்கான ஒரு முடிவை என்ன செய்வாரு, அந்த குறிப்பிட்ட அதிகாரிட்ட தலைவருக்கு அனுப்புவார். அப்போ இதுதான் இந்த ஒம்புட்ஸ்மன்ட வேலை. சரியா? அப்ப இந்த ஒம்புட்ஸ்மன்டா யாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இலங்கட அரச அதிகாரிகள் மக்கள்ட உரிமைகளை மீறினா, அதுக்கு தண்ட உரிமையை திரும்ப பெற்றுக்கொள்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆள் தான் இந்த ஒம்புட்ஸ்மேன் அப்படிங்கிற பதவி. சரியா? அப்ப இதை நாங்கள் ஃபர்ஸ்ட் வேலையை கொள்ளணும். உண்மையிலேயே ஆரம்ப காலங்களில் இந்த ஒம்புட்ஸ்மேன் பதவிங்கிறது மிகவும் கஷ்டமான ஒன்றாக இருந்துச்சு. இப்போ உதாரணமாக ஒரு அரசு அதிகாரிகிட்ட நான் போகிறேன். போய் எந்த ஒரு வேலையை செய்கிறதுக்காக வேண்டி நான் கேட்குறேன். இந்த பேர்த் சர்டிஃபிகேட்லாம் எடுக்கணும். அப்போ அவர்கிட்ட போய் இப்போ தான் எடுத்தாங்கன்னு சொல்கிறோம். சொன்ன உடனே அவர் வந்து லேட் ஆக்குறாரு. என்னில் இருக்கிற குடும்ப சண்டை இல்லாட்டி என்னில் இருக்கிற கோபத்தை வச்சு அவர் என்ன செய்கிறாரு, இழுபறிக்கு உள்ளாக்குறாரு. அது தரமாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ உடனே எனக்கு என்ன நடக்குதுன்னா இந்த உரிமை மீறப்படுது. எனவே நான் என்ன செய்கிறேன், இந்த ஒம்புட்ஸ்மேனை சந்திச்சு இந்த விஷயத்தை சொல்லி நான் உரிமையை எனக்கான நீதியை பெற்றுக்கொள்ளணும். அப்போ இது வந்து ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், எந்த ஊரில் இருக்கிற ஒரு எம்பியை நான் போய் சந்திக்கணும். சந்திச்சு அந்த எம்பி நூடாக ஒம்புட்ஸ்மேனை அணுகணும். எம்பிகிட்ட சொல்லணும், இப்படி தான் பேசுங்க ஒம்புட்ஸ்மேன்ட என்னோட உரிமை மீறப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லணும். சொன்னால் அந்த அவர் என்ன செய்வார்ன்ட்டு போய் ஒம்புட்ஸ்மேன்ட்டு சொல்லுவார். அப்போ தான் சரியா அந்த ஒம்புட்ஸ்மேன் கேஸை எடுப்பார். எடுத்து அதை வந்து பார்ப்பாரு, உண்மையிலேயே உரிமை மீறப்பட்டியான்னு ஆராய்ஞ்சு பார்ப்பாரு. அப்படி மீறப்பட்டிருக்குன்னு சொன்னால் உடனடியாக அந்த குறிப்பிட்ட அதிகாரி இருக்கார் தானே, அவருக்கு ஒரு தலைவர் இருப்பார். அவர் வந்து அவருக்குன்ற ஒரு தலைவர் இருப்பார். அந்த அதிகாரிக்கு லெட்டர் அனுப்புவார். இப்படித்தான் நான் கூட உங்களுக்கு கீழே இருக்கிற இந்த நபரை விசாரிக்கணும்னு சொல்லுவார். சொன்ன உடனே அப்போ அவரும் ஓகே நீங்கள் விசாரிங்கன்னு சொல்லுவார். சொன்ன உடனே அந்த குறிப்பிட்ட அதிகாரியை கூப்பிட்டு அவர் விசாரிப்பார். விசாரித்து எல்லாம் செஞ்சு பார்க்கும்போது உண்மையிலே உரிமை மீறப்பட்டிருக்கின்ற சொன்னால் ஒரு அறிக்கை ஒன்று எழுதி இப்படி தான் அந்த தலைவருக்கு எழுதுவார். உங்களுக்கு கீழே வேலை செய்கிற ஒரு அதிகாரி இந்த குறிப்பிட்ட குடிமகன் உண்மையிலே உரிமையை மீறி இருக்கிறாரு, எனவே அவரை திருத்துங்க, இனிமேல் அவர் அப்படி செய்யாரான்னு சொல்லுங்க, அவருக்கான அந்த உரிமைகளை சரியாக கொடுக்க சொல்லுங்க அப்படின்ற லெட்டர் ஒன்று எழுதி அனுப்புவார். அனுப்பின உடனே அதை அவர் என்ன செய்யணும், கட்டாயம் கேட்கணும். ஒருவேளை கேட்காட்டி என்ன செய்வார்னா ஒம்புட்ஸ்மேன் இன்னொரு கடிதம் எழுதுவார் ஜனாதிபதிக்கு, பாராளுமன்றத்துக்கு, இப்படித்தான் இப்படி ஒரு நபர் செஞ்சிருக்கிறாரு, இது என்னென்னு பாருங்கன்னு அங்கே லெட்டர் எழுதுவார். இவ்வளவுதான் இவர் அதிகாரமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு 4வது சீர்திருத்தம் நினைக்கிறேன். பிறகு வந்த சீர்திருத்தங்களில் இல்லை, இது கஷ்டமாக இருக்குது, ஒருவேளை அந்த எம்பிக்கு பிடிக்காட்டி, நம்மளோட ஊரில் இருக்கிற எம்பிக்கு நம்மளை பிடிக்காட்டி நமக்கு நீதி கிடைக்காது, எனவே நேரடியாக ஒம்புட்ஸ்மேனை பொதுமக்கள் அணுகிற மாதிரி மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னால், யாப்பில் திருத்தம் ஒன்று கொண்டு வராங்க. இனி நாங்கள் எங்கிட்ட எம்பிட்டெல்லாம் போக தேவையில்ல, ஒவ்வொரு பொதுமகனும் நேரடியாக ஒம்புட்ஸ்மேன் அணுகலாம்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி அதை அணுகிறது அப்படின்னா, நான் எந்த உரிமையை ஒரு அரசாங்க அதிகாரி மீறினா அதை நான் ஒரு லெட்டராக எழுதி என்ன செய்வேன்டா ஒம்புட்ஸ்மேனுக்கு அனுப்புவேன்.
ஒம்புட்ஸ்மேன் என்ன செய்வாரு, அதை வாசிச்சு பார்த்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குறிப்பிட்ட அதிகாரிட்ட தலைவருக்கு லெட்டர் ஒன்று எழுதுவார். இவர் நீங்கள் என்னை அனுப்புங்க, இவரை நான் விசாரிக்கணும்னு அனுப்புவார். அனுப்பிய உடனே அந்த குறிப்பிட்ட அரசாங்க அதிகாரியை கூப்பிட்டு விசாரிச்சு அது வந்து அப்படி உரிமை மீறப்படலைன்னா அதை விட்டுருவாங்க. உண்மையை மீறப்பட்டிருக்குன்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னா ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அந்த தலைவருக்கு அனுப்புவாங்க. இவரை வந்து இவர்கிட்ட சொல்லுங்க, இப்படித்தான் உரிமையை கொடுக்க சொல்லுங்க, இனிமேல் இப்படி செய்ய வேணாம்னு சொல்லுங்க, இனி திருந்தி இந்த மக்களுக்கு வந்து சேவை செய்ய சொல்லுங்க அப்படின்ட்டு கொடுப்பாரு. கொடுத்தோடனே அதை அந்த தலைவர் அவர்கிட்ட சொல்லுவார். அவர் விரும்பினை கேட்கலாம், கேட்காம விடலாம். அப்படி கேட்காம விட்டா அவர் என்ன செய்வார்னா திரும்ப ஒரு லெட்டர் எழுதுவார் ஜனாதிபதிக்கு. இப்படித்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அவங்க கேட்கல, நீங்கள் என்னென்னு பாருங்க, இவங்க உரிமையை மீறிக்கிறாங்கன்னு இவர் சொல்லுவார். இவ்வளவு தான் இவர பணி. இவர் நேரில் கூப்பிடுறது, விசாரிக்கிறது, தண்டிக்கிறது அந்த அதிகாரம்லாம் இவருக்கு இல்லை. இப்படி ஒன்று நடந்திருக்குது, கொஞ்சம் பாருங்கன்னு சொல்ற அதிகாரம் மட்டும்தான் இந்த ஒம்புட்ஸ்மேனுக்கு இருந்துச்சு. சரியா? ஆனா நடைமுறையில் வந்து இது ஒரு பல்லு இல்லாத புளிய போலன்னா சொல்லுவாங்க. ஒரு ஒரு வேஸ்டான உண்டா தான் இருந்துச்சு. என்னண்டா முதலாவது ஒம்புட்ஸ்மேன் காணாது. இந்த ஒரு இலங்கையில் வந்து எத்தனையோ கோடி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. இவங்க எவ்வளவு அரசாங்க அதிகாரிகளோட உரிமை மீறப்படும். அதெல்லாம் சொல்றது ஓம்புட்ஸ்மேன் போதாது. ஒரு ஆள் இருப்பாரு. இவர்கிட்ட வந்து எத்தனை பேர், இவர் ஒவ்வொரு நாளையும் எத்தனை பேர் லெட்டரை பார்க்குற, எத்தனை பேர் விசாரிக்கிற. எனவே அது ஒரு குறைபாடு. அடுத்தது இவர்கிட்ட போகிற ஒரு கேஸ் உடனடியாக நீதியெல்லாம் கிடைக்காது. அது அவர் அந்த லெட்டரை பார்க்கணும், பார்த்து அதை இதே அங்கே அவருக்கு லெட்டர் அனுப்பணும், கூப்பிட்டு விசாரிக்கணும், அதை திரும்ப இவருக்கு லெட்டர் அனுப்பணும், திரும்ப ஜனாதிபதிக்கு லெட்டர் அனுப்பணும். அப்போ இது ஒரு இழுபறி, இது டைம் போகும். சரியா? அதே போல் நினைச்சா மக்களுக்கு இப்படி இப்படி இருக்கின்றே தெரியாது. எத்தனை பேருக்கு தெரியும் ஒம்புட்ஸ்மேன் பதவி இருக்குன்னு எங்களோட குடும்பத்தில்? ஒம்புட்ஸ்மேன்ங்கிற பதவி இருக்குன்னு யாப்பில் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு அது ஒரு அறிவும் இல்லை, ஒன்றும் இல்லை, தெரியாது அதை பற்றி. இப்படி ஒரு குறைபாடு இருக்குது. அதே போல் அந்த ஒம்புட்ஸ்மேன் வந்து அது தெரிவு செய்கிறது ஜனாதிபதி தான். அவர் தான் என்ன செய்வாருன்னா ஒரு அரசியலமைப்பு பேரவையில் ஒரு விதப்புரையோட அவரை தெரிவு செய்கிறாரு. அப்போ உடனே அவர் வந்து அரசாங்கத்துக்கு சார்பாக இருக்க பெரும்பாலான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? சும்மா வேஸ்ட்டாக சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்னு தான் இவங்கள சொல்கிறாங்க. அப்போ இப்படியான விமர்சனங்கள் இவருக்கு இருக்கத்தான் செய்யுது. அந்த வகையில் என்ன செய்யுங்க, அவர் பதவிக்காலம்லாம் வந்து என்ன 70 வயசு வரைக்கும் நன்னடத்தை இருக்கும் வரைக்கும் அவர் பதவியில் இருக்கலாம். சம்பளம் பாராளுமன்றத்தில் தீர்மானிக்கப்பட்டு திரட்டிலிருந்து அவர் கொடுக்கப்படுது. வளமையான விஷயங்கள் தான். அப்போ இது என்ன கொஞ்சம் பாருங்க. இதில் வந்து இதில் நோக்கம் நான் சொன்ன விஷயங்கள் இருக்குது. பதவி கட்டமைப்பு அந்த விஷயங்கள் நான் சொன்னதெல்லாம் அப்படியே இருக்குது. ஆஹ் தெரிவு முறை நான் சொன்னேன். பொறுப்புகள் நடைமுறையும். அப்போ ஒரு விஷயம் வந்துட்டுன்னு சொன்னால் அடிப்படை உரிமை மீறப்பட்டிக்குதா, மீறப்படுற சந்தர்ப்பம் இருக்குதான்னு பார்ப்பாரு. மேற்கொள்ளப்பட்ட செயல்முறை சட்டத்துக்கு எதிரானதா இல்லை ஒழுக்கமற்றதா எல்லாம் பார்ப்பாரு. பார்த்து அப்படி ஓம் அப்படின்னு சொன்னால் அந்த நிறுவனத்துக்கு பொறுப்பான அமைச்சருக்கும் என்ன பொதுமக்கள் மனுக்கள் செயற்குழுக்கு அதை அறிக்கைப்படுத்தணும். ஆய்வின் பின்னர் குற்றம் நிரூபிக்கப்பட்டா என்ன செய்யணும் அப்படின்னா அவர் அந்த குறிப்பிட்ட அந்த அதிகாரி யாருக்கு கீழே இருக்கிறாரோ, எந்த அமைச்சு கீழே இருக்கிறாரோ அவருக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதுவார். என்ன இந்த காரணத்தில் மீண்டும் கவனம் செலுத்தப்படணும், இதில் கவன இனங்கள் திருத்தப்படணும். சரியா? இவர் எடுத்த பிழையான தீர்மானம் ரத்து செய்யப்படணும், இவருக்கு வந்து சரியான உரிமையை கொடுக்கணும். ஆ இப்படியான விஷயங்கள் என்ன செய்வார் அப்படின்னா அதெல்லாம் சொல்லுவார். சொன்ன உடனே ஒம்புட்ஸ்மேன் மூலம் குறிக்கப்படும் கால வரையறைக்குள்ள அவருக்கு பொருந்துற செயல்முறையோட நிறுவன தலைவர் எடுக்கணும். அவருக்கு ஒரு ஒரு எக்ஷன் ஒன்று எடுக்கணும். அப்படி எடுக்காட்டி ஜனாதிபதிக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒம்புட்ஸ்மேன் என்ன செய்வார், ஒரு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிப்பார். சரியா? அப்போ இதுதான் இந்த ஒம்புட்ஸ்மேன் வேலை. அப்போ இந்த நோட்ஸை கொஞ்சம் வாய்ச்சி பாருங்க. சரியா? இந்த ஒம்புட்ஸ்மேன் வந்து ஆனால் இன்னொரு விஷயம், இந்த ஒம்புட்ஸ்மேன் எல்லா அரசு அதிகாரிகளை பற்றியும் சொல்ல இயலாது. எல்லா அரசு அதிகாரிகளை பற்றியும் இந்த ஒம்புட்ஸ்மேன் சொல்ல இயலாது. உதாரணமாக முப்படைகள் தளபதிகள், கணக்காளாயர் நாயகம், சட்டமா அதிபர், பொலிஸ் மா அதிபர், ஜனாதிபதி, அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், இவங்க எல்லாம் தானே அரசாங்க அதிகாரிகள் முக்கியமான ஆட்கள். இவங்க தானே அதிகமாக மக்களோட உரிமைகளை மீறுற. ஆனால் இவங்களை பற்றி ஒம்புட்ஸ்மேன் சொல்ல இயலாது. அப்போ என்னத்துக்கு இந்த ஒம்புட்ஸ்மேன் பதவி? சின்ன சின்ன நாயகர் செய்கிற பிழையை திருத்த மட்டுமா? அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இவருக்கு இருக்குது. சரியா? அப்போ தொகுத்து நோக்கும்போது இப்பதவி யாப்பு ரீதியாக அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் ஒரு ஏற்பாடாக அமைந்தாலும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் அவர் தொழிற்படுறதை போல அந்த அளவுக்கு ஒரு ஒரு நல்ல முறையில், அந்த அளவுக்கு ஒரு என்ன விவேகமான முறையில் இலங்கையில் அவர் செயற்படுறதில்லங்கிற ஒரு பெரிய விமர்சனம் இதுக்கு இருக்க தான் செய்யுது. அப்போ இதான் விஷயம். இது கொஞ்சம் புரிஞ்சிட்டான்னு சொல்லுங்கள். ஒரு 5 நிமிஷம் அதுக்கு பிறகு கிளாஸை தொடருவோம். அதான் சொல்ல போகுது.
ஓகே, நீங்க புரிஞ்சிட்டு சொன்னா தான் நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போவோம். அப்போ ஒம்புட்ஸ்மேனுங்கிறது குறைகள் அதிகாரி. ஒரு நாட்டில் அரசாங்க அதிகாரிகள் பிழை செஞ்சா, ஆனா இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஜனாதிபதி, முப்படை தலைவர்கள், போலீஸ் மா அதிபர்கள் போன்ற சில முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்களை தவிர ஏனைய அரசு அதிகாரிகள் பிழை செஞ்சா அதை முறையிடுறதுக்கு, முறையிட்டு எங்க உரிமையை திரும்ப பெற்றுக்கொள்றதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு ஆள் தான் இந்த ஒம்புட்ஸ்மேன். அந்த வகையில் நாங்கள் ஒரு விஷயத்த சொன்னோம்னு சொன்னால், அதை அவர் ஆராய்ஞ்சு பார்த்து அது உண்மையாக இருந்தால் அதை குறிப்பிட்ட அதிகாரி இருக்கிற அமைச்சரவை அல்லது அந்த நிறுவன தலைவருக்கு தொடர்பு கொண்டு இப்படி தான் இனிமேல் சரியாக நடக்க சொல்லுங்கள், உரிமையை திரும்ப கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்லாம் அறிவுறுத்துவார். அறிவுறுத்திட்டு அது ஜனாதிபதிக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்பார். இவர் இவர் சொன்னதை கேட்காட்டி ஜனாதிபதி சொல்லுவார், இப்படி தான் இவர் கேட்கல என்னட்டு பாருங்க என்ன மாதிரி, இவ்வளவு தான் இவரோட பணி. அதை மீறி எக்ஸ்ட்ரா ஒன்றும் செய்ய இயலாது. நிறைய விமர்சனங்களும் இவருக்கு இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் படிக்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இனிமேல் தான் ஒவ்வொரு சீர்திருத்தங்களாக நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைய கிளாஸில் நான் உங்களுக்கு இந்த 13வது சீர்திருத்தம் எப்படி வந்துச்சு, இதில் பின்னணி என்ன அப்படின்னு சொல்ல போகிறேன். இதில் பின்னணி என்னன்னு சொல்ல போகிறேன். உங்களுக்கு தெரியும், தனிச்சிங்கள சட்டம் அப்படின்னு இலங்கையில் கொண்டு வந்தாங்க. தனிச்சிங்கள சட்டம் வந்து இலங்கையில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அதுக்கு முதல்ல அரச கர்ம மொழியாக சிங்கள மொழியை பிரகடனப்படுத்தினாங்க. அதே நேரம் தனிச்சிங்கள சட்டம்னு சொன்னால், இலங்கையில் இருக்கிற எந்த ஒரு அரசு அதிகார வேலையாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஊழியர்கள், முக்கிய அரசு அதிகாரிகள் தெரிவு செய்யப்படும் போது அதுக்கான எக்ஸாம் அடிக்கலாம், அதுக்கான சர்டிஃபிகேட் அடிக்கலாம், அப்படி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சிங்கள மொழியில தான் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இதனால் அவங்களுக்கு தெரியும், நிறைய தமிழ் மக்கள்கிட்ட தகுதியானவர்கள் வேலை இழக்கப்பட்டுச்சு. அவங்க அதாவது சிலவங்க அந்த என்ன சொல்ற பதவி உயர்வெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னா அதுக்கு சிங்கள மொழி கட்டாயமா தேவைப்பட்டுச்சு. அப்ப இதனால தகுதி உள்ளவங்களுக்கு பதவி உயர்வெல்லாம் கிடைக்கல. அப்ப இதனால உங்களுக்கு தெரியும், கோடீஸ்வரன் ஒரு வழக்கு போட்டாரு. சின்ன நீதிமன்றங்கள் அவருக்கு சார்பாக கொடுத்தது. அதுக்கு பிறகு இலங்கை அரசாங்கம் உயர் நீதிமன்றத்தில் வாதாடி அதை தோற்க வச்சது. அதுக்கு பிறகு அவர் சோல்பெரி காலத்துல எங்க போறாரு, கோமரை கழகத்து வெற்றி பெற வைக்கிறாரு. ஆனா இலங்கை அதை கணக்கெடுக்கலன்னா நாங்க படிச்சோம். அப்ப இதனால தமிழ் மக்கள் மத்தியில ஒரு ஒரு அதிருப்தி ஒன்று இருந்துச்சு. ஏன்டா அவங்க மொழியை பெருசா மதிக்கிறவங்க. அவங்க மொழியை நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிளிநொச்சியில ரீச் ஆகிற இடம் இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஒரு போட்டில் ஒன்று போட்டிருந்தாங்க, தமிழன் அப்படின்ற பெருமைடாண்டு. என்ன ஒரு முதலாம் நம்பருக்கு 1, 2 அப்படி 10ன்னு சொல்லி என்ன இலங் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் அதை எழுதியிருந்தாங்க. அப்போ ஆங்கிலத்தில் ஒரு குறிப்பிட்ட இலக்கத்துக்கு மேலே அதுக்கு பேர் இல்லை. உதாரணமாக 1000, 10,000, 1,00,000, 1,00,00,000 அப்படியே ஆங்கிலத்தில் எழுதி கொண்டு போகும்போது குறிப்பிட்ட நம்பருக்கு மேலே என்னண்டா அதில் ஆங்கிலத்தில் சொல்ல கண்டுபிடிக்கல. ஆனால் தமிழில் எத்தனையோ சைவர் கூட்ட கூட்ட அதுக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது, நமக்கு தெரியாது ஆனால் பேர் இருக்குது. அப்போ அதெல்லாம் எழுதி தமிழ் மொழி அப்படின்டா பெருமை அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. எனவே அவங்க தமிழ் மொழியை அதிகம் மதிக்கிறவங்க, தான் தமிழ் மொழி பேசுறத பெருமையாக நினைக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது தாங்கள் வாழ்ற நாட்டில் அதுக்கு மதிப்பில்லை, சிங்களத்துக்கு தான் மதிப்புண்டு உங்களுக்கு சொல்லும்போது அவங்க கோபப்பட்டாங்க. அவங்க இதுக்கு எதிராக இலங்கையில நிறைய பேசிக்கொண்டாங்க. அப்ப இதுதான் இந்த ஒரு பெரிய போராட்டம், 30 வருஷ யுத்தத்துக்கு ஒரு அடிப்படை விதையாக இலங்கையில போடப்படுது. இப்ப இதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இது ஜே.ஆர். ஜெயவர்தனை எல்லாம் 1978ல் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவர் கொஞ்சம் அதிகமா சிங்கள மக்களுக்கு கொஞ்சம் கூட முக்கியத்துவம் கொடுக்குற, தமிழர்கள் வாழ்ற பகுதியில் சிங்களவர்களை குடியேற்றுற அப்படியான விஷயங்கள் செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்களுக்கு கோபம் வருது. அவங்க சில போராட்டங்களில் ஈடுபடுற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை படுத்துறாங்க. அப்ப என்ன செய்யறாருன்னா, அந்த டைம்ல சின்ன சின்ன ஒப்பந்தங்கள் நடக்குது. பண்டா செல்வா ஒப்பந்தம் அப்படின்ட்டா பண்டார் நாயக், எஸ்டபிள்யூஆர்டி பண்டார் நாயக்ங்கிற ஒரு பிரதமருக்கும் 1956 நினைக்கிறேன், செல்வநாயகம் அப்படிங்கிற ஒரு தமிழ் மூத்த ஒரு பெரிய மனிதருக்கும் இடையில ஒப்பந்தங்கள் நடக்குது. அதுக்கு பிறகு பிக்குமார்கள், சிங்கள தலைவர்கள்லாம் அதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்யவும் எஸ்டபிள்யூஆர்டி பண்டார் நாயகம் அந்த ஒப்பந்தத்தை கிழிச்சு போடுறாரு. அப்போ தோல்வி அடையுது. அதுக்கு பிறகு டட்லி பண்டா அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஒப்பந்தம் உண்டு. டட்லி சேனாநாயகன் நினைக்கிறேன், அவர் என்ன செய்யறாரு, இந்த செல்வநாயகத்தோட ஒப்பந்தம் ஒன்று செய்கிறாரு. அதுவும் பிறகு மக்கள்கிட்ட எதிர்ப்பால அதுவும் கைவிடப்படுது. அப்ப இப்படியே ஒரு சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம அவங்களுக்கு எதிராக ஒரு இனவாதம் கட்டியெழுப்பப்பட்டு ஒரு சண்டைகள் போற நிலப்பாடுகள் அப்படியே காணப்படுது. காணப்படுற டைம்ல ஒரு முறை என்ன நடக்குதுன்னு சொன்னா,
சில தமிழர்கள் ஒன்று கூடி இதுக்கு நம்ம புரட்சி செய்யணும், நாங்கள் வந்து அமைதியாக போகக்கூடாது அப்படின்னு ஒரு நாள் என்ன ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல கலவரம் செஞ்சு அதில் ஒரு சிங்களவரையும் கொலை செஞ்சிட்டாங்க. அப்போ கொலை செஞ்ச உடனே அதுக்கு பிறகு சிங்களவர்கள் தமிழர்களை கொலை செய்ய வராங்க. அதுக்கு பிறகு கொழும்புல ஒரு தரம் என்ன தமிழர்கள் வந்து வாகனத்தை எரிக்கிறது அப்படி சில விஷயங்கள் செய்கிறாங்க. ஒரு இராணுவத்தையும் கொல்றாங்க. அப்போ அதுக்கு பிறகு இராணுவத்தினர் சிங்களாக்கள் வந்து தமிழர்களுக்கு எத்தனையோ நைட்டோட நைட்டா ஒரு நூற்றுக்கணக்கான தமிழர்களை கொல்றாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்க ஆயுதம் எடுத்து வந்து சிங்களவர்களை கொல்றாங்க. அப்ப இப்படி இரத்த களரியாக அது மாறுது. ஒருவருக்கு ஒரு மாறி மாறி கொலையும் கொள்ளையுமாக நடந்து கொண்டு போகுது. இதுதான் 1983 நினைக்கிறேன், கருப்பு ஜூலைன்னு சொல்லுவாங்க. அதுல தான் என்ன நடக்குதுன்னா நிறைய தமிழ் மக்கள் வந்து சிங்களவர்களால் கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்டு ஒரு பெரிய அநியாயம் உரிமை மீறல் ஒன்று நடக்குது. அப்ப நடந்த உடனே தான் சரியா உடனே அந்த டைம்ல இந்த ஆட்சியாளர்கள் அதே போல சிங்களவர்கள்லாம் இந்த கடும் இந்த தமிழர்களை விரட்டி விரட்டி கொள்ளையும், தமிழர்கள்ல ஒரு பெரும்பாலான பகுதியினர் வேற ஊர்களுக்கு ஓடுறாங்க, வேற நாடுகளுக்கு ஓடுறாங்க, இந்தியா போன்ற நாடுகளுக்கு அகதியாக போறாங்க. இப்படி போன உடனே இப்ப இந்தியாவுக்கு பிரச்சனை வருது. இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு வந்து கோபம் வருது. ஏட்டா அவங்களும் தமிழாக்கள், அவங்க சொந்தக்காரங்க தான் பெரும்பாலும் யாழ்ப்பாணம் இந்த வடகிழக்கு போன்ற பகுதிகளில் இருக்கிறது. அப்போ அவங்களுக்கு கோவம் வருது. நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. விஜய் 2007ஆம் ஆண்டு நினைக்கிறேன், விஜய் எல்லாம் நான் அடிச்சா தாங்க மாட்டேன், அப்படி வீடு போய் சேர மாட்டேன் அப்படின்னு தான் இலங்கைக்கெல்லாம் சொன்னார். அதே போல் என்ன இலங்கை கடுமையாக விமர்சிச்சாரு. அதே மாதிரி நிறைய நடிகர் வடிவேலு எல்லாம் கடுமையாக கொந்தளிச்சு எழுந்தாங்க. அப்போ தமிழ்நாடு வந்து பெரிய ஒரு கொந்தளிச்சாங்க இலங்கைக்கு சார்பாக, இலங்கை தமிழ் மக்களுக்கு சார்பாக. அதே போல இலங்கை மக்களும் தமிழ்நாட்டில் குடியேறிட்டாங்க. இதனால இந்தியாவில் இருந்த அந்த காலத்து பிரதமர் ராஜீவ் காந்தி என்ன செய்றாருன்னா, இவங்க யோசிக்கிறாங்க இப்போ இந்தியாவுக்கு பிரச்சனை, ஏன்டா இலங்கையில் இருக்கிறவங்க உள்ளுக்கு வந்துட்டாங்க, இப்போ இவங்களை என்ன செய்யறது. அதே போல தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கொதிச்சு கொண்டிருக்கிறாங்க, இவங்க ஒருவேளை நம்முடைய இந்தியாவுக்கு எதிராக திரும்பலாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. அதே நேரம் இந்தியா வந்து அந்த டைம்ல ரஷ்யாவோட கூட்டாளியா இருந்து, இலங்கை வந்து அமெரிக்காவோடையும் அங்கால வேற வேற நாடுகளோடையும் கூட்டாளியா இருந்து. அப்ப இலங்கை வந்து யாரோட பேச்சு கேட்கல, இந்தியாவோட பேச்சு கேட்கல. அப்ப இந்தியாவுக்கு ஒரு கோபம் இருந்த, இலங்கைக்கு ஒரு சரியான பாடம் கொடுக்கணும், இலங்கையை வந்து நம்ம தட்டி கேட்டு நம்மட பக்கம் இழுக்கணுங்கிற ஒரு இதுவும் இருந்து. அப்ப இந்த தேவைகள் எல்லாம் கருத்தில் கொண்டு இந்தியாக்காரன் என்ன செய்யறான் அப்படின்ற ஒரு முடிவெடுக்கிறான். நம்ம வந்து இந்த பிரச்சனையில தலையிடுவோம், தலையிட்டு ஏதாவது ஒன்று செய்வோம். அப்படி தலையிடாட்டி இந்த தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு எதிராக திரும்பிடுவாங்க, இந்த இலங்கை அகதிகளை நம்ம அதையும் பொறுப்பெடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும், அது நேரம் இலங்கைக்கு தகுந்த பாடமும் கொடுக்கணும். எனவே இதில் நம்ம தலையிடுவோம் அப்படின்ட்டு ராஜீவ்காந்தி முடிவெடுக்கிறாரு. முடிவெடுத்து இருக்கிற டைம்ல இப்ப இலங்கையில வந்து எல்டிடி கடும் பிரச்சனை. அவங்க என்ன செய்றாங்க, சிங்களவங்களை கொல்றாங்க, ஆயுதம் ஏந்தி போராடுறாங்க, பெரிய யுத்தம் அது இதுன்னு போய் கொண்டிருக்குது. அப்ப இலங்கையிலையும் ஜெயவர்தனைக்கு பிரஷர், இதை வந்து நிப்பாட்டணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை அவருக்கும் இருக்குது. சரியா? ஆஹ் இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்படி இருக்கும்போது பிரபாகரன் சொல்றாரு, எங்களுக்கு வந்து வடகிழக்கு தனி நாட்டா தாங்க, நாங்க தனி நாடாக ஆட்சி பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அப்ப பிரபாகரன் இந்தியாவுக்கு போறாரு. இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களோட பேசுறாரு. அதான் அந்த சீமான்கிறவர்லாம் அங்கே இருக்கிற இந்தியாவில் அவரெல்லாம் பேசுறாரு. அதுக்கு பிறகு இந்த ராஜீவ்காந்தி ஆகலாம் பேசி இப்படித்தான் இதுக்கு வந்து ஒரு முடிவு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே ஓகே, அப்போ ஒரு சமாதான ஒப்பந்தம் ஒன்று செய்வோம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் சிங்கப்பூர்னு நினைக்கிறேன், சிங்கப்பூர் இல்லாட்டி பூட்டானோ ஏதோ ஒரு நாடு உண்டு. அந்த நாட்டில் வந்து தம்பாங்கிற இடம்னு நினைக்கிறேன், தும்பாவோ இனி ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல ஃபெஸ்ட்டுக்கு ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனால் அந்த அமைதி பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆகல. சரியா? இலங்கைக்கு கொஞ்சம் இலங்கையர்களுக்கு வந்து இவங்களை அடக்கணும், என்ன இவங்களுக்கு தனி நாடு கொடுக்கணுங்கிற எந்த ஒரு எண்ணமும் இருக்கல. அது அவங்க வந்து இவங்களை அடக்கணும், இவங்க ஆயுதத்தை களைஞ்சிட்டு சரணடையணுங்கிற நோக்கம் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. என்ன செய்யற, இந்தியா கூப்பிட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்கு போயிருந்தாங்க. ஆனால் அது தோல்வி அடைந்தது. அப்போ அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, திரும்பவும் இந்தியாவுக்கு அழுத்தம் போய் கொண்டே இருக்குது, எப்படியாவது இது சமாதானத்தை கொண்டு வரணும். அதே நேரம் இலங்கையிலேயும் ஜேஆர்ஜேத்தனைக்கு ஒரு தேவை ஏற்படுது, நம்ம சமாதானத்தை கொண்டு வரணும். அப்பதான் 1987ஆம் ஆண்டு அதே ஜூலை 29ஆம் தேதி நம்ம ஓகே கொழும்புல இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஒப்பந்தம் ஒன்று செய்வோம், நாங்களும் கொஞ்சம் விட்டு கொடுக்குறோம் அப்படின்னு ஜெயவர்தன முடிவெடுக்கிறாரு. அப்போ அதை அவங்க பாராளுமன்றத்தில் பேசி அதை ஓகே ஆக்கிட்டாங்க. சில மீட்டிங் எல்லாம் போட்டு அதை ஓகே ஆக்கிட்டாங்க. அதே நேரம் அங்கேயும் ராஜீவ்காந்தி இலங்கைக்கு வந்துட்டாரு. வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த ராஜீவ்காந்தி
இலங்கைக்கு வந்துட்டாரு. வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு முக்கியமான எக்ரிமெண்ட் ஒன்று என்ன செய்கிறாங்க, அவங்க போட்டுக்கொள்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த 13வது சீர்திருத்தம் வருது. இப்போ நீங்கள் அந்த எக்ரிமெண்ட் நடந்த அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். விளங்குதா உங்களுக்கு? போட்டோ விளங்குதா? இவன் ஜிஆர் ஜெயவர்தனா, இங்கே இருக்கிற ராஜீவ் காந்தி, இவங்க தான் அந்த 13ஆம் திருத்தத்துக்கான ஒப்பந்தங்களை நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு செஞ்சு கொள்கிறாங்க. இந்த ஃபோட்டோ விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? செக் பண்ணுங்க, விளங்குதா? விளக்குதா விளங்கலையா? விளங்கலையா? இப்போ விளங்குதா? இப்போ விளங்குதா ஃபோட்டோ? ஓகே. அப்போ இதுதான் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இவங்க அந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டது இதுதான். அப்போ இளைஞர்கள் சொல்கிறாங்க, சரி நாங்கள் வந்து இலங்கையில வடகிழக்கு தனிநாடாவெல்லாம் கொடுக்க இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிரபாகரன் ஏற்கனவே சொல்லி அனுப்பின, இங்கே பாருங்க தனிநாடு தராட்டி சமஷ்டியாவது வேணும் அப்படின்னா மத்திய அரசாங்கம் இருக்கும், எங்களுக்கு வடகிழக்கு தனியை தந்தீங்கன்னா நாங்கள் எங்களோட வேலையை இந்தியாவில் இருக்கிற மாதிரி பார்த்து கொண்டு போவோம், அவங்களோட வேலையை நீங்கள் பார்த்து கொண்டு போங்க, மத்திய அரசுக்கு இதுக்கு சின்ன ஒரு தொடர்பு இருக்கும் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அப்ப ராஜீவ்காந்தி வந்தவர் என்ன பண்றாருன்னா இவங்களோட பேசுற டைம்ல இலங்கையர்கள் ஜேஆர் ஜெயவர்தனா ஆட்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வராங்க. அது தேவையில்ல, மாகாண சபை அப்படிங்கிற ஒரு முறையை நாங்கள் கொண்டு வருவோம். அது என்ன சொன்னா இலங்கையை மொத்தம் 9 மாகாணங்களாக பிரித்து ஒவ்வொரு மாகாணத்துக்கும் சின்ன சின்ன குட்டி குட்டி அரசாங்கம் மாதிரி ஏற்படுத்துற. இப்ப கிழக்கு மாகாணத்தையும் வடகிழக்கு ஒன்றா சேர்த்து ஒரு சின்ன ஒரு மாகாண சபையை உருவாக்கினா அதுக்குன்னு சொல்லி ஒரு எலெக்ஷன் நடக்கும். அங்க முதலமைச்சர்னு வருவாரு. அங்க வந்து ஒரு குட்டி சட்டத்துறை இருக்கும், நிர்வாகத்துறை இருக்கும், நீதித்துறை இருக்கும், சின்ன சின்ன போலீஸ் விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் அதுக்கு பொறுப்பாக கொடுப்பாங்க. அவங்க அதை அப்படி பார்த்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம்னு சொல்றாரு. சொன்ன உடனே அதை என்ன செய்றாரு அப்படின்னா ராஜீவ்காந்தி ஏற்றுக்கொண்டு ஓகே அப்படியே செய்வோம் அப்படின்ட்டு என்ன நடக்குது, அந்த கைச்சாத்து இடப்படுது. அதை அவங்க எழுதி இப்படி நாங்கள் செய்வோம்னு சொல்கிறாங்க. சொல்லி ஜேஆர் ஜெயவர்தனா பாராளுமன்றத்தில் பேசி அதை அப்ரூவல் வாங்கி யாப்புலையும் அந்த சீர்திருத்தத்தை மேற்கொள்கிறாரு. இந்த பின்னணியில தான் 13ஆம் சீர்திருத்தம் வருது. ஆனால் இது எல்டிடிக்கு பிடிக்கல. எல்டிடி தமிழர்களில் சில குரூப் ஏதோ ஓகே பண்ணி கட்டுப்படுறாங்க, ஆயுதத்தை கீழே வைக்கிறாங்க. ஆனால் எல்டிடி ஆகளுக்கு இது பிடிக்கல. இப்போ ராஜீவ்காந்தி வந்த டைம்லேயே இலங்கையில இருந்து ஒரு ஆள் என்ன செய்றாரு, துப்பாக்கி ஒன்று எடுத்து சுடுறாரு. சுடுற டைம்ல அவருக்கு டக்குன்னு ராஜீவ்காந்தி எப்படியோ ஒரு உதிர்ப்புன்னு வந்து விளங்கி அவர் குனிஞ்சிட்டாரு, அவர் படல. அப்படி பட்டிருந்தா வேற என்னென்னலாம் நடந்திருக்கும். ஆனா அவர் அப்படியே இந்தியாவுக்கு போறாரு. போய் 4 வருஷத்துல என்ன செஞ்சிட்டாங்க, இந்த ராஜீவ்காந்தி இங்க இருக்கிறார் நீல கோட் போட்டு அவரை சுட்டு கொலை செஞ்சுட்டாங்க. அது வேற விஷயம். அதை வந்து இவங்கட நம்மட எல்டிடி ஆக தான் செஞ்சேன்னு சொல்றாங்க, இல்லை வேற வேற ஆக்க செஞ்சேன்னு சொல்றாங்க. ஏதோ அவரையும் அங்கே சுட்டு கொலை செஞ்சுட்டாங்க. சரி, அப்போ இந்த 13ஆம் திருத்தம் நடக்குது. ஆனால் விமர்சனங்கள் நிறைய இருக்குது. என்னதான் இது ஆப்பில் கொண்டு வந்தாலும் அதை சரியான முறை நடைமுறைப்படுத்தல. அதுக்கு பிறகு வடக்கையும் கிழக்கையும் பிரிங்கன்னு சண்டை போகுது. அதுக்கு பிறகு அது திரும்ப பிரிக்கப்படுது. பிரிச்சு தனித்தனி மாகாண சபைகள் உருவாக்கப்படுது. அப்போ அதை எல்டிடி தொடர்ந்து எதிர்த்து கொண்டு இருந்தாங்க, சண்டை பிடிச்சு கொண்டே இருந்தாங்க. மைந்த வந்து 2009ஆம் ஆண்டு யுத்தத்தை நிப்பாட்டு வரைக்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருந்துச்சு. அதில் தமிழ் மக்கள் திருப்திப்படலை. அதே நேரம் இன்றைக்கு வரைக்கும் சரியான அதிகாரங்களை அவங்க அதுக்கு வழங்கவும் இல்லை. இப்படியெல்லாம் பிரச்சனை போய் கொண்டு இருக்குது. சரியா? அதுக்கான எலெக்ஷன் நடத்துறல்ல. அப்போ இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ இந்த பின்னணியில தான் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த 13ஆம் திருத்தத்தை பற்றி நாங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கணும். அப்போ அதை நாங்கள் அடுத்த கிளாஸ்ல என்ன செய்வோம், 13ஆம் திருத்தம் என்ன, என்னென்ன வந்துச்சு, என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நாங்கள் அதில் படிப்போம். இதுதான் பின்னணி, 13ஆம் திருத்தம் வர்றதுக்கான பின்னணி. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பண்டா செல்வா ஒப்பந்தம், டட்லி செல்வா ஒப்பந்தம்ங்கிற விஷயங்கள்லாம் இதில் இருக்குது டியூட்டில். அடுத்த ஜிஆர் ஜெயவர்தனா 1987 ஜூலை மாதம் இந்த ஒப்பந்தங்கள், இலங்கை இந்திய ஒப்பந்தங்கள் படி இந்த 13ஆம் திருத்தம் வருது. அப்போ இதில் சமமான மொழி இதில் என்ன செய்கிறாங்கன்னா இனிமேல் நாங்கள் வந்து தமிழையும் அரச கர்வ மொழியாக ஏற்றுக்கொள்கிறோம்.
அப்படின்னு இதில் உறுதிப்படுத்தி இதில் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. இனிமேல் தமிழ்லையும் எல்லாம் செய்யலாம். சமமான மொழி உரிமை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஏன்னா அதிகார பகிர்வுக்காக நாங்கள் ஒரு மாகாண சபையை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாகாண சபையில் என்ன இருக்குன்னு சொன்னால் ஒரு ஒரு கட்டமைப்போட அந்த மாகாண சபை நடக்கும். அந்த மாகாண சபையில் நடக்கும்னா ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்போட சரியா. அதாவது 3 பகுதிகள் இது கொண்டு இருந்துச்சு. மாகாண சட்டத்துறைக்கு பொறுப்பாக மாகாண சபைகள் பாருங்க, ஒவ்வொரு மாகாணத்திலையும் ஒரு குட்டி சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை இருக்கும். அப்ப சட்டத்துறைக்கு பொறுப்பாக நாங்க எங்கட இதுல பாராளுமன்றம், தேசிய அரசு பேரவையில் இருந்த மாதிரி ஒரு குட்டி மாகாணத்துக்குள்ள, உதாரணமா கிழக்கு மாகாணத்துக்குள்ள ஒரு சட்டத்துறை, அதுக்கு வந்து பொறுப்பாக மாகாண சபைங்கிற ஒன்று இருக்கும். அப்ப அதுக்குரிய ஆட்கள் எல்லாம் அந்த கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறவங்க மக்கள் வந்து தெரிவு செஞ்சு அதுக்கு அனுப்புவாங்க. அப்ப அவங்க சின்ன சின்ன சட்டங்களை ஏற்றலாம். அதே போல நிர்வாகத்துறை, அதை என்ன நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு ஆளுநரும் முதலமைச்சரும் இருப்பாங்க. உண்மை நிர்வாகம், நாம நிர்வாகம். அதுல நாம நிர்வாகம் ஆளுநர், உண்மை நிர்வாகம் முதலமைச்சர் தலைவராக இருப்பாங்க. இவங்க என்ன செய்வாங்க, ஒரு அமைச்சரவை வச்சு அதை குட்டியா நடைமுறைப்படுத்துவாங்க. அவங்களுக்கு ஒரு நீதித்துறை இருக்கும். சரியா, மேல் நீதிமன்றங்கள், மாவட்ட மேல் நீதிமன்றங்கள், இவங்க அவங்க அவங்களோட என்ன மாகாண மேல் நீதிமன்றங்கள், இவங்க அவங்களுக்கு வர சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கொடுப்பாங்க. ஆனா இது வந்து எப்படின்னு சொன்னா யாப்பு ரீதியாக கொடுக்கப்படல. யாப்பு ரீதியாக சமஷ்டியில கொடுக்குற மாதிரி கொடுக்கப்படல. சும்மா கொடுத்துருந்தாங்க, ஒரு சட்ட ரீதியாக கொடுத்துருந்தாங்க. நினைச்சா இதை குறைக்கலாம், நினைச்சா இதை இளைஞர் மத்திய அரசாங்கம் கூட்டலாம், நினைச்சா இதை பறிக்கலாம். முழு கட்டுப்பாடு மத்திய அரசாங்கத்தில் இருந்துச்சு. சரியா. இன்றைக்கு வரைக்கும் இது முழுமையாக செயற்படுத்த அவங்க மத்திய அரசாங்கம் கொடுக்கவே இல்லை. இதைத்தான் நாங்கள் படிக்க போகிறோம். அப்போ மாகாண சட்டத்துறைன்னா என்ன, மாகாண சபைன்னா என்ன, அது அதிகாரங்கள் என்ன, அதுக்கு ஆட்கள் எப்படி தெரிவு செய்யப்படுவாங்க, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் டீட்டெயிலாக படிக்க வேண்டி இருக்குது. சரியா. ப- 13ஆம் என்ன இந்த திருத்தத்தை நாங்கள் நாளைக்கு என்ன செய்வோம், டீட்டெயிலாக படிப்போம். அதுக்கு பிறகு 14ஆம் திருத்தம் 18 20ன்னு சொல்லி நாங்கள் ஒன்றாக படிச்சுட்டு போய் இதை கிட்டத்தட்ட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு நாங்கள் 10ஆம் யூனிட்டை உங்களோட விருப்பப்படி தொடங்கலாம். ஓகே, இந்த கிளாஸ் புரிஞ்சிட்டா இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை திரும்ப சொல்லணுமா, ஆஹ் இல்லாட்டி கிளாஸை முடிச்சு கொள்வோமா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கான ஷார்ட் நோட்ஸ் வந்து நான் தாரேன்னு சொல்லியிருந்தேன், நான் தருவேன். கொஞ்சம் டைம் இல்லை, நான் எடுத்து உங்களுக்கு மைண்ட் மேப் வடிவில் போட்டு தாரேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, புரிஞ்சது சார், கிளியர். ஓகே, தேங்க்யூ. நான் கிளாஸை முடிச்சு கொடுப்போம். இது மெயின் விஷயம் என்னன்னா நீங்கள் புரிஞ்சு கொள்வது தான். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டுன்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு நோட்ஸை வாய்ச்சா விளங்கிடும். நோட்ஸை வாய்ச்சி ஷார்ட் நோட்ஸ் எடுத்து கொஞ்சம் பாடம் ஆகினீங்கன்னா ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு தான் பிரச்சனை. சரியா. ஏன்டா எங்க மூளையில வந்து பல கோடிக்கணக்கான நியூரோன்கள் இருக்குது. சரியா. நரம்பு கடத்திகள், நியூரோன்கள் சொல்லுவாங்க. இது என்ன நடக்கும்னு சொன்னா, நீங்க ஒரு விஷயத்த ரெண்டு இருக்குது. ஒன்று, சாதாரண ஒரு விஷயத்த படிக்கிறீங்க, நார்மல் விஷயம் உண்டு அப்படின்னா அதுல ஒரு வாயல் இருக்குது, அது லேசா துற வரும், முள்ளுக்கு போகும், அந்த தகவல் வரும். ஆனா இன்னொரு வாயல் இருக்குது, அது லேசில் துறப்படாது, கடும் லொக் பண்ணு படிக்கும். எந்த ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சு கொள்றீங்களோ, அந்த ஆகா தருணம்னு சொல்லுவாங்களே, ஓகே புரிஞ்சிட்டு, இதான அந்த வரலாறு, இப்படித்தான் நான் உருவானுச்சு, இதானா அப்படின்னு நீங்க அந்த விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னாதான் அந்த ஒரு வாயில் ஒன்றிக்கு அது துறப்படும். நியூரோன்ல ஒன்றிய துறப்படுற இடையில மூணு விஷயம் நடக்கும். ஒன்று என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த வாயில இன்னும் கொஞ்சம் இலகுவாக மாற்றும். அதே போல மற்ற நியூரான் பேசி இந்த தகவலை போல திரும்ப வந்தா நீ என்ன செய், எனக்கு சத்தமா சொல்லுன்னு சொல்லும். அதே போல அதை விளங்கி கொள்றதுக்கான இன்னும் நிறைய ரெசிப்டார்கள் அது உள்ளுக்கு உருவாகும். அப்ப இது வந்து இதனால வந்து என்ன நடக்கும்னா, இதை பத்தி திரும்ப படிக்கிறதுக்கு ஒரு டொப்பமைன்ஸ் வரும், இன்ட்ரெஸ்ட் அதிகம். அந்த தகவல் வந்து என்ன, அந்த நியூரானுக்குள்ள கொஞ்சம் ஃபாஸ்டா வரும் போகும். அது வந்து நியூரானுக்குள்ள இருக்கும். அதை சுத்தி வந்து ஒரு என்ன ஒரு கவசம் மாதிரி, மயலின் கவசம் மாதிரி எல்லாம் உருவாகும். இதுதான் உங்களுக்கு ஞாபகம்னு சொல்லுவோம். மெமரி, ஞாபகம். அப்பதான் உங்களோட மூளையில ஏற்படுத்தப்படும். சரியா. அப்ப அதை நீங்க திரும்ப திரும்ப மீட்ட மீட்ட ரெக்கார்டிங் கேட்கும்போது அல்லது திரும்ப சொல்லி பார்க்கும்போது அது இன்னும் கொஞ்சம் ஆழமாக மாறி லாங் டேர்ம் மெமரிக்கு போகும். ஷார்ட் டேர்ம் மெமரியில இருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு போகும். இந்த விஷயங்கள் நீங்க சும்மா நினைச்சு பார்க்கணும். இந்த பின்னணி வரலாறுகளை சும்மா ஆக்கள்கிட்ட சொல்லணும். இதை திரும்ப திரும்ப ரீகால் பண்ணணும்.
அப்பதான் என்ன நடக்கும்னா அது எக்ஸாம் எழுதும் வரைக்கும் ஆள் மனசுல போய் லாங் டேர்ம் மெமரியில் இருக்கும். சரியா? அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சு படிக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறதுங்கிறது இம்பார்ட்டன்ட். அதான் முக்கியம். எனவே அதுக்காக வேண்டி தான் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகிறேன். எனவே புரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸை வாசிங்க. சில சகவல் நான் சொல்லும்போது நோட்ஸில் இருக்கிற விடுபடும், ஒன்று ரெண்டு விடுபடும். அதெல்லாம் நோட்ஸை பார்த்து நீங்கள் அதை நிரப்பி கொள்ளணும். ஏண்டா நோட்ஸில் இருக்கிறது அப்படியே சொல்லணும் அப்படின்னா அதை உங்களுக்கு நோட்ஸை வாசி கொண்டு விடலாம். அது புரியாது உங்களுக்கு. புரிகிற மாதிரி சொல்கிறேன்னா அது வேறு மாதிரி கொண்டு போய் சொல்லணும். அது சொல்லும்போது ஒன்று ரெண்டு தகவல் மிஸ் ஆகும். அதை நீங்கள் டியூட்டை பார்த்து நிரப்பி கொள்ளணும். அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். சரியா? ஓகே. உங்களோட மொத்த டியூட்லேயும் 80% அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண வேண்டிய விஷயம்தான். 20% தான் பாடமாக்கணும். எனவே இப்போ நான் கடைசியாக படித்த விஷயத்தில் கூட விளங்கி வைக்க வேண்டிய பகுதியை விளங்கி வச்சிடணும். பாடமாக்க வேண்டிய அந்த 20% பாடமாகத்தான் வேணும். ஓகே, ஒம்புட்ஸ்மேன்டா அதோட தெரிவு எப்படி, அதில் அவரோட பதவிக்காலம் எப்படி, அவரோட சம்பளம் எப்படி, அவரோட அதிகாரம் எப்படிங்கிற அந்த ஒரு கட்டமைப்பு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதான் ஃபெஸ்ட்டுக்கு எழுதணும், இதுக்கு அடுத்து இது எழுதணும், இதுக்கு அடுத்து இது எழுதணும், விமர்சனம் இது எழுதணும்ங்கிற அந்த கட்டமைப்பு மட்டும் தான் பாடமாக்குற. அது ஒரு என்ன ஒரு 5 வரி 6 வரி இருக்கும். அதைத்தான் பாடமாக்கி மைண்டுக்குள்ள வைக்கிற. அதுக்குள்ளே இருக்கிற விளக்கம் உங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண படிக்கணும். அது விளங்கி இருக்கணும். இப்படித்தான் செய்கிற, இப்படித்தான் செய்கிற, உதாரணமா இப்படித்தான் அவனை அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இருந்தா ஒரு நாளைக்கு ஒரு 10 15 எஸ்ஏ கேள்வி பாடமாக்கலாம். அப்படின்னா மொத்தமே இருக்கிற எஸ்ஏ கேள்விகள் நீங்கள் செய்யலாம், மெமரைஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, முடிச்சு கொள்வோம். இருக்கிற நாட்கள் உங்களுக்கு போதும். ஒரு 60 நாள்லேயே ஒரு 100 எஸ்ஏ கேள்வி தான் மொத்தமாகவே இருக்குது. மொத்தம் 120 போன வருஷம் வந்ததுக்கு போன வருஷம் வந்து கழிச்சிங்கன்னா 100 இருக்குது. இருக்கிற நாட்களில் ஒரு நாளைக்கு 5ன்னு சொன்னாலும் இருக்கிற நாட்களில் எல்லா எஸ்ஏ கேள்வியையும் உங்களால் மெமரைஸ் பண்ண இயலும். ஓகே, நாங்கள் முடிச்சுக்கொள்வோம்.